தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக அங்குள்ள அருவிகளில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீராக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் குளிக்கும் ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். பசங்க ஸ்கூல் லீவுக்காண்டி வந்தது. அந்த இடத்துல தண்ணி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் குளிக்க விடலை. நேற்று ஏதோ பழைய குற்றாலத்தில் ஒரு இது நடந்ததுனால குளிக்க விடலன்னு சொல்கிறாங்க. ஆனால் தண்ணிலாம் கம்மியாக இருக்குது, வெயில் அடிக்குது. ஆனால் ஏமாற்றம் இது வரை ஒரு குளியல் கூட நாங்கள் குளிக்கலை இது வரைக்கும். நாங்கள் ஒரு 15 பேர் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே தண்ணி விடுவாங்கன்னு சொல்லி பார்த்தது, ஆனால் விடலை. ஆனால் தண்ணியும் அந்த அளவு வரல. ஆனால் அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 1 ஹவரில் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் யாரும் விடலை. வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி குளிக்கிறதுக்கு பண்ணால் எந்த அருவிலையுமே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக பெய்த கோடை மழையால் கோவை பில்லூர் அணையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நேற்று 82 அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று 85.75 அடியாக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 3.75 அடி அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தால் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்து அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் பில்லூர் அணை பகுதியிலும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியிலும் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த சில தினங்களுக்கு மழை தொடர வாய்ப்பு உள்ளதால் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.